அவர் உள்ள வர வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன் சார். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்டேருந்து. எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். நிச்சயமாக நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரெஸ் மீட்டில் கூட 4 தேங்க்ஸ் கூட முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல விஜயாண்டி சார், ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதையில இருக்க ஸ்கிரிப்டோடைய காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது வந்து புரியறது சிரமம். ஒரு தயாரிப்பாளராக அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ள ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த கண்டென்ட் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசா கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா ஒரு நடிகரா இதுக்குள்ள எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்ட் ஒரு தயாரிப்பாளரா, இசையமைப்பாளரா 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணா நீங்க உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸ்ங்கிறது பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போசிங்ல. அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருது இல்லை, பண்ணுங்க. இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்கும்ன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்ட நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயாண்டி சார் கூப்பிட்றாரு, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோட ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங், இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேல மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் கிளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியூஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dல மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் டிராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dல ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அதுக்கு ஷார்ட் டிவிஷன்ல எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டு 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்னைக்கு ஷூட்டில் இருக்காரு அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் வந்து எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய டிராயிங்கு எல்லாம் அந்த தமிழ் கேரக்டர் வந்து ஒரு ஒரு வரைய தெரியும் தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும், அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ், விஜய், இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்காரு அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்காந்துட்டாரு. அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க. இமீடியட்டாக 3 மந்த்ஸில் அஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக அதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங், அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 feet அண்டர் வாட்டர்
அந்த மேக்கிங்க்கு அஜயோட சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டைரக்ஷன் டீம், முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்துடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதறுமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். பழனி சார் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாரோடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸ் தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆயிருக்கும். ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கும். அப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேற எதையுமே யோசிக்க தேவையில்லை. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் ஒர்க். நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் கோ-டைரக்டர் இந்த படத்துக்கு. அடுத்தது சொல்லணும்னா ஸ்வேதா காஸ்டியூம் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 பேஷனேட்டான அசிஸ்டன்ட் தான் சொல்லணும். ஆக்டிங் ஒர்க் ஷாப்லலாம் கூடவே இருந்து அவங்க நடிப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்குது அவங்கள்ட்ட. காஸ்டியூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூட மிஸ் ஆகலை. நானே மறந்த இடத்துல ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா, அவங்க வந்து இங்கே வரல. சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ண விட்டேன் சார். சாரி சார், உங்கள் டீம் நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ண டீம் நான் விட்டுட்டேன். சாரி சார். இல்லை ஒர்க்கில் சொல்கிறது. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு காஸ்டியூம் டிசைனில் வேலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி இங்கே. அவங்க வந்து என்டையர் ஸ்கிரிப்ட்ல அண்டர்லைன் பண்ணி இந்த காஸ்டியூம்னு ஒரு டிசைன் பண்ணி கேமராமேனோட ஒரு பேலட்ல ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் நேத்ரா, அவங்க எல்லாமே சூப்பர் டீம் அவங்களுது. என்னுடைய ஸ்டன் மாஸ்டர் நிச்சயம் சொல்லணும். ரொம்ப வருஷமா என் கூட டிராவல் பண்றாரு, நண்பர் அவர். 10 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்துல பாம்பேல ஒரு ஃபைட்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அது அவர் வந்து பாம்பே வரைக்கும் போகணும் சார், நம்ம பாம்பே மாதிரி இங்கேயே சில இடம் இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி செமையாக பண்ணி கொடுத்தாரு. ஒரே நாள் தான் 2 ஃபைட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாஸ்டர், ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. இதுதான் என்னுடைய டீம் இந்த படம். அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர், நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு 4 போஸ்டர் பண்ணார். அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோட அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ். வின்சி மட்டும் இல்லைன்னா இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமா சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் பட்ஜெட் கொடுத்தாரு. 10 லட்சம் ரூபாய் ஃபோட்டோ ஷூட் மட்டும். யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, சார் பண்ணாரு. இது மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இல்லைனா கொண்டு வர முடியாது. ரொம்ப நன்றி சார். ஏன் சார் அதில் ஓகே தானே சார்? இந்த கரெக்டாக தானே சார் சொல்கிறேன்? இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பண்ணுறாங்களா சார்? சார் கம்மியா? ஓகே சரி சார், நான் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு மன்னிச்சுங்க சார். ஓகே, வேற அவ்வளோதான் சார். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் இந்த கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக கஷ்டம். இந்த நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக, பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. நன்றி கவிதாநாதன். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கெல்லாம் கரெக்டா டைம்லயே வந்துட்டீங்க. நாங்க தான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். பொக்கேக்கான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் ஒரு பொக்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்ல போட்டு பொக்கே கொடுக்காத சக்சஸ் மீட்டிங் போட்டுறாதீங்க. ஸோ நன்றி, போடாத எல்லாருக்கும் நன்றி. மார்கன், இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 மாசம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜயண்ணே சார்கிட்ட, இந்த படம் சூப்பரா வரும் சார், கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான். ஆனா அவர் எப்பவுமே
ஒரு சின்ன ஒரு வரி இருந்துட்டே இருக்கும். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமா அமையுமா, நான் பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்பவுமே அவருக்கு இருக்கும். எல்லாமே அவர் நடிக்கிற படமா இருந்தாலும் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பா இயங்குற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜயானந்தி சார். பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் 365 நாள் 24 மணி நேரம் தான் இருக்கு. அவருக்கு மட்டும் 760 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் 48 மணி நேரம் இருக்குன்னு. பரபரப்புன்னா அவ்வளவு பரபரப்பு. நேற்று நைட்டு இதுல போய் பாரிஸ்ல போயிட்டு கான்சர்ட் பண்ணிட்டு லைவ் இன் கான்சர்ட் பண்ணிட்டு துபாய் வந்து இங்கிருந்து இன்னைக்கு வந்து இந்த சக்சஸ் மீட் அட்டன் பண்றாரு. அந்த அளவு பரபரப்பு. ஒரு இருந்தாலும் இப்போ நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஃபிளைட் லேண்ட் ஆகுது 5 மணிக்கு. இங்க 10 மணிக்கு வந்து சக்சஸ் மீட்ல வர மாட்டாங்க. அந்த அளவு டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, இந்த படம் என் கமிட்மெண்ட், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்க. அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனோட வெற்றியை பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியோட ஓடிட்டு இருக்காருல்ல, அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்கா நான் பாக்குறேன். இந்த படம் மூலமா 2 சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாயிருக்கு. ஒண்ணு வந்து லியோ ஜான் பால். நம்ம அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர், பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டரா இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான் பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபு. அண்ட் கங்க்ராட்ஸ் லியோ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க கூட 2 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க டைரக்டரா அறிமுகமாறீங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அவ்வளவு ஈஸியான படமே கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட். இதை எப்படி எடுத்தீங்க? படம் பார்த்து முடிச்சோடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இது வந்து ஒரு இன்டெலிஜென்டான படம் மட்டும் இல்ல, ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமா, அதாவது கோ பேக் டு தி சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதுல ஒரு ஆமை, அது பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷனல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டோட்டலா டிபிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாம, டிபிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாம பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் 2025 வெளிவந்த படங்கள்ல மிக முக்கியமான படமா எல்லோருமே மார்கன் படத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு லியோ ஜான் பாலோட வெற்றியை நான் பாக்குறேன். லியோ ஜான் பால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததா அஜய் திஷான். அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்திருக்கேன். சின்ன பையனை பார்த்து 5 வருஷமா பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹீரோ வந்து நிக்கிறாரு. திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, விஜயானி சார், சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க, நீங்க வந்துடுறீங்களா சார்? சார் சார் இங்க வந்துடுறீங்களா, பேசிடலாமா சார்? ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடையில் யாராவது பேசும்போது கொஞ்சம் நீங்க பேசாம தான் நல்லா இருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு 2 வருஷம் முன்னாடி விஜயானி சார் சொன்னாரு, கண்டிப்பா அவனை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு ஒரு சூப்பரான கதையோட, அந்த கதையில அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளவு பிரமாதமா எல்லா இடத்துலயுமே பாராட்டு அஜய் திஷானுக்கு வந்துருச்சு. ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாயிருக்காரு, ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது அஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவா வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க பெரிய லெவலில் ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல 2 விஷயம் சொல்லி ஆகணும். ஒண்ணு வந்து தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் வரும்போது நீங்க எல்லாம் ஊடகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்றீங்க. ஆனா இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட், பிஸியா படங்கள் 15 படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சக்சஸ் மீட்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்காருல, அவருக்கு நம்ம எல்லாம் வந்து தேங்க் பண்ணணும். அவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து வைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்திருக்காரு. உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயானி சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல. அவருக்கு கேட்டோம்னா விஜயானி சார் 3 படம் 5 படம் பண்ணி தருவாரு. ஆனா அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்க ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு சார் படம் பாருங்க, ஒரு ட்வீட் போடுங்க, அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்கு. தமிழ் சினிமால பல பேர் என்கிட்ட வந்து கேட்டே இருப்பாங்க, சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும், அவங்க வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே, அடுத்தடுத்த வாரங்கள் 4 படம் 5 படம் வந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு படம் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகணும்னா
சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சினிமாக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. இப்படி எப்படி வந்து இன்னைக்கு ஐஸ்வரி சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்றாரோ, அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்க, உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி, இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குநர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில ஒரு படம் போய் ரீச் ஆகும். இல்லைன்னா அந்த படக்குழுவே போராடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டி இருக்கு. அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும். அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போறோம், நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம். எப்படி ஊடக நண்பர்கள் நீங்க எல்லாரும் பாராட்டுறீங்களோ, எப்படி சப்போர்ட்டா இருக்கீங்களோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்புல தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன். அட் சேம் டைம் விஜயன் சார் ஒன்னே சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்க முடிக்க முடியாது. இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க இன்னும் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல வந்து அப்ரிஷியேட் டிஎன்ஏ படக்குழு பாத்தீங்கன்னா அதர்வா அண்ட் நெல்சன் ஊரூரா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ துபாயில போயிருக்காங்க, பல ஊருக்கு போயிருக்காங்க. அந்த படம் அதனால பெரிய லெவல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே போறோம், அதை மக்கள் மத்தியில எப்படியாவது கொண்டு செல்றதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டி இருக்கு. இந்த மீட்டோட நம்ம முடிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா நம்ம நினைக்கிறோம் அது இனிமே மக்களே பார்த்துருவாங்க, பிக்கப் பண்ணிடுவாங்க, ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்ல. வார வாரம் படங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளவு பிரமாதமா பண்ணி பெரிய வெற்றிகரமா மாத்தி இருக்காரு. அதே மாதிரி இப்போ டிஎன்ஏ படக்குழுவும் பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் மார்கன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணுன்றதான் என்னுடைய ரிக்வெஸ்ட், தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும். படத்தை பார்க்கறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கக்கூடாது, படம் பார்க்க வைக்கிறதுக்கே படத்தை எல்லாரும் பார்க்கணும். படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும். இந்த என்டையர் படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபாத்திமா விஜயாண்டி மேடத்துக்கும் சரி, விஜயானி சாருக்கும் சரி, தொடர்ந்து அவருடைய படங்கள் இந்த படம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லேயே. இப்ப ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷனை எட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவு இது தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்குலயும் நல்ல ரெஸ்பான்ஸ். ரிலீஸ் ஆகும்போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸ்ல ஆரம்பிச்சு அந்த வாரம் வந்த படங்கள்ல முக்கியமான படமா மாறி இன்னைக்கு கலெக்ஷன்ல நல்லா வந்துட்டு இருக்கு. 2 வாரம் இந்த படம் கண்டிப்பா நல்லபடியா போய் பெரிய வெற்றி அடையணும். விஜயானி சார் அவர் எதிர்பார்க்கிற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு. அடுத்ததா சக்தி திருமகன் வரப்போகுது. அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிடிலேயே வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டத்துல எல்லா வியாபாரமும் ஆகி அவர் வந்து பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.